பழுதி செல்வமோடு வழிபொலி சிறந்து பொலிமின். அனைவருக்கும் வணக்கம். இன்று தொல்காப்பியர் உடைய தமிழ் சங்கமுடைய திங்கள் அமர்வு 100வது அமர்வு. இந்த 100வது அமர்வுக்கு முதல் அமர்வினை தொடங்கி வைத்தவர் நம்மளுடைய பெரியசாமி அவர்கள். முதல் பொருளதிகாரத்திலே முதல் நூற்பாவினை சொல்லி தொடங்கி வைத்தது. இந்த 100வது அமர்வை நாம் மிகச்சிறந்த முறையிலே நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். அதற்காக கால சூழலும் ஏற்படவில்லை. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது, அதெல்லாம் ஒரு காரணம், வெளிநாடு போனதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. அதனால 100வது அமர்வுக்கு தொடர்ச்சி துண்டிச்சு போகக்கூடாது என்பதற்காக அந்த 100வது அமர்வையும் சாதாரண ஒரு அமர்வாகவே நம்ம கொண்டாடுகிறோம். இன்று 4வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நிறைய அமர்வுகள் இருக்குது. இன்னைக்கு இந்த தமிழறிஞருடைய அவங்க எப்பவுமே நம்மளுக்கு வர்றது, இந்த கூட்டத்துக்கு வர்றவங்க அத்தனை பேரும். அதனால அங்கே எல்லாரும் போயிட்டாங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு 18 பேர் தேவைன்னு நம்ம எப்பவும் ஒரு வரையறை வச்சிருக்கிறோம். 18ங்கிறத அந்த அளவில் 18 பேர் ஆகிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்கள கீழே இருக்கிறாங்க, ஏன்னா ஒன்றும் மேலே வராமல் தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆகையினால நம்ம இந்த அமர்வினை குறைந்த நபர்கள் என்று எண்ண வேண்டாம். ஏனென்றால் நம்ம இதை பதிவு செய்து யூடியூப் போட்டு உலகம் பூரா இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் கம்போடியாவிலையும் கூட பெரிய ஒரு மாநாடு, உலகம் தழுவிய ஒரு மாநாடு நடந்து அதுலேயும் கூட தொல்காப்பியத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு 25 மணித்துளிகள் கொடுத்தார்கள். ஆகவே இந்த அமர்வுக்கு தலைமை தாங்க வேண்டிய மனோகரன் ஐயா அவர்கள் காலையில் தான் சொன்னார், எனக்கு காய்ச்சல் எந்திரிக்கவே முடியலைங்களே. சரி பரவாயில்லைங்க அது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவருடைய துணைவியார் உமா மகேஸ்வரி, அவங்க சிறப்பு பொறிவாளராக வர்றதுன்னு இருந்தது. அப்புறம் நாங்கள் எப்பவுமே தயார் நிலையில் இருக்கிறது பாலசரஸ்வதி அம்மா, முனைவன் பாலசரஸ்வதி அம்மா நாங்களே இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக இதுக்கு ஒரு தலைமை உரை வேண்டும். அதற்காக ஈரோட்டில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு தமிழாசிரியர், அவர் எங்கூட படித்தவர், அவர் பேர் அர்ஜுன் பேர். பெரிய அடிகளாருடைய அணுக்க தொண்டன், எங்கே போனாலும் இவர்கிட்ட கூப்பிட்டு போவார். அப்படி இருக்கக்கூடியவர். அவரை இன்னைக்கு நம்ம தலைமை உரை ஏற்று உரையாற்றுமாறு அழைக்கிறோம். வாங்க அர்ஜுன் அவர்கள். அதற்கு அடுத்தது நம்ம முன்னிலை உரை வகிப்பதற்காக நம்ம அவருடைய சுந்தரேசன் ஐயா அவர்கள். சரி, நான் வாகன அவருக்கு வேற சிறப்படி சொல்லணும். சரி, ஆனால் நீங்கள் வாங்கினா முன்னிலை உரையாற்ற வாகை துரைசாமி நான் பாருங்க. ஒரு எங்களுடைய இயக்குனர், அதனால இயக்கிட்டு தான் இருப்பாரு. அடுத்தது தமிழ்நாட்டு நம்மளுடைய தலைநகரிலிருந்து சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழர் பேரவையினுடைய தலைவர் சந்திரசேகரன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குறதுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ வருவாங்க, எல்லாரும் வந்து சிறப்புரை ஆற்றக்கூடிய எங்களுடைய ஆஸ்தான அப்படின்னு தான் சொல்லணும், முனைவர் பாலசுரஸ்வதி அம்மாவை அழைக்கின்றோம். இப்பொழுது முதல் நிகழ்வாக நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது பழக்கம். அந்த அடிப்படையில் தமிழ்தாய் வாழ்த்து இசைப்பதற்காக ராமச்சந்திரன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். அடிகளார் கண்டிப்பாக 1 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு நான் போட்டோம். 1 மணிக்கு வந்துடுறேன், நீங்கள் நடத்துங்க அப்படிங்கிறாரு. அதனால நம்ம 1 மணி வரை இந்த கூட்டம் நடக்கும்.
நீராறும் நிலமடந்து கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமி. அதாவது முன்னிலை உரை என்றெல்லாம் நான் இவரை அழைப்பதில் போட்டுக்கிறவங்க யாருமே வரல. எல்லாத்துக்கிட்ட அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நம்ம அழைப்பதில் போடுற பழக்கம். இது வந்தோம்னு சொன்னாங்க. அழைப்பதில் போட்டவங்க இந்த 4வது வாரம் என்று மிகப்பெரிய ஒரு போட்டு நடத்துறதுங்க. அகவிம்பது இந்த தமிழறிஞர்கள் இருக்கக்கூடியது அவங்களுடைய விழா இன்னைக்கு நடக்குது, அமரம் நடக்குது. அது ஒரு காரணங்க. அவங்க தான் நம்மளுக்கு எப்பவும் வர்றது. அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் திரட்டுறாங்கன்னா இப்போ அவங்க தான் இங்கே வந்து இருக்கிற முகில் தினகரனிலிருந்து தமிழன் ஐயாச்சாமியிலிருந்து எல்லாருமே மூப்பே ராமலிங்க எல்லாருமே இங்கே வரக்கூடியவங்க. அவங்க எல்லாத்துக்குமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அடுத்தது நம்ம எப்பவுமே வழக்கமாக என்ன வழக்கம்னா, பெரிய அடிகளார் அவர்கள் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்று 3 அதிகாரங்களை பெற்றிருந்தாலும் பொருளை பற்றி பேசுவதுதான் தொல்காப்பியத்தினுடைய பணி. தொல்காப்பியருடைய வேலையே அதுதான், அவருடைய மரபு அதுதான். ஆனாலும் அந்த பொருளை பற்றி பேசுவதற்கு சொற்களை அறிந்திருக்க வேண்டும். சொற்களால் ஆன சொற்கள் வந்து எழுத்துக்களால் ஆனது. அந்த எழுத்தும் சொல்லும் பொருளுக்காகவே இருப்பதால் பொருள் இலக்கணத்தை பற்றித்தான் நீ பேச வேண்டும் என்பதற்காக பொருளாதிகாரத்திலே முதல் சூத்திரம் கைக்கிளை முதலா பெருந்திணை ரூபாய் அப்படின்னு சொல்லி தொடங்கி பேசி தொடங்கி வச்ச ஒரு அவை. அது வந்து 100வது அமர்வு. அது என்ன நோக்கம்னா, தொல்காப்பியத்தை அறிந்தவர்கள், புலவர்கள், முனைவர்கள் இவர்களை வைத்துத்தான் பேச வேண்டும் என்பது ஒரு அடிகளார், பெரிய அடிகளாருடைய உத்தரவு. தொல்காப்பியத்தை பற்றி பேசுவதற்கு வெளியூரில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு இங்கே தங்க இடம் கொடுத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து போகும்போது ஒரு 1000 ரூபாயும் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி ஒரு நீதி இங்கே இருக்குது. ஆனால் அந்த உயர்வாய்வு மையம் சரியாக இயங்காதனால நம்ம அதுலேருந்து நம்ம 1000 ரூபாய் நம்ம வாங்க முடியறது, சாமியே வாங்க முடியறது. பெரிய இந்த சாமியும் முயற்சிச்சிங்க கூட அது ஒரு போட்டு ஒரு தீர்மானமெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு அதை குழப்பி விட்டாங்க. ஆகையினால அந்த நீதிப்படி விதிப்படி தொல்காப்பியருடைய ஒரு நூற்பாவினை சொல்லி விளக்குவதுதான், தொல்காப்பியத்தை பரப்புவதுதான் எங்களுடைய கூட்டத்தினுடைய நோக்கம். நாங்கள் வந்து கவியரங்க அது இதெல்லாம் நடத்துறது இல்லை. ஏன் நடத்த வேண்டாம்? தொல்காப்பியத்தை அந்த கவியரங்கமாக இருந்தாலும் கருத்தரங்கமாக இருந்தாலும் தொல்காப்பியத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதுக்கு அவருடைய கட்டளை. ஆனாலும் நம்ம என்னப்படி மற்றவங்களையெல்லாம் ஊக்குவிக்கணும், மேடையேற்றணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த கவிஞர்கள் இவங்களையெல்லாம் பேச சொல்லிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு தொல்காப்பியம் இக்காலத்துக்கு தேவைதான், இந்த காலத்துக்கு தேவைதான் அப்படிங்கிறத பொருளை பற்றி முனைவர் அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கின்ற நம்முடைய பாலசரஸ்வதி அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்கள் தொல்காப்பியம் இக்காலத்துக்கும் தேவையே என்று நம்ம இடம் பரப்புவதற்காக உரைகளை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வைகரை கல்வி மன்றத்தின் சார்பாக சண்முகம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றேன். இந்த விழாவின் பெரும் சிறப்பு என்று சொன்னால், நொய்யல் நதிக்கரையில் இருந்து தமிழ் வளர்த்த பெருமான் ஐயா அடிகளாரின் 100வது ஆண்டு நிறைவு நாள். அவரால் தொடங்கப்பட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தொல்காப்பிய பேரவை 100வது அமர்வு என்பது பெரும் சிறப்பு. இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். பாட்டுக்கோரு புலவன் என்று பாராட்டப்பட்ட, உலக மகாகவி என்று உலகத்தாரால் ஒத்துக்கொள்ளப்பட்ட எட்டயபுரத்தின் எழிலார் கவிஞன் அழகுறச் சொல்வான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவதெங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய்
உலகனைத்து நிகழ்ச்சி சொல்ல பான்மை எட்டு நாமமது தமிழனை கொண்டு வாழ்தல் நன்றோ சொல்வீர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்ற சொன்ன பணியை செய்து வருகின்ற பெருமணியை செய்து கொண்டிருப்பது தொல்காப்பிய பேரவை. அந்த தொல்காப்பிய பேரவைக்கு நாங்கள் சார்ந்த வைகறை கவிமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் படைக்கின்றேன். ஐயா அவர்களின் 100வது ஆண்டு நிறைவிழாவை ஒட்டி சன்மார்க்க சங்கத்திலே நான் தொகுத்து வாசித்த கவிதையை இந்த நாளிலே இந்த மன்றத்திலே பதிவு செய்வது விழாவுக்கும் விழா மேடைக்கும் பொறியாக இருக்கும் என்று கருதுகிறேன். தொண்டு செய்து பழுத்த பழம் கொங்கு மண்ணில் கோவைக்கு அருகே, கொங்கு மண்ணில் கோவைக்கு அருகே மேலை சிதம்பரமாம் பேரூரில் சைவமும் தமிழும் வளர்த்து ஈடில்லா புகழ் சேர்த்த பெருமானே ஆன்மீகத்தால் பொழுதளந்த பெருமானே உங்கள் தாள் மலருக்கு என் கவி மலதனை பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன் நேர்த்தியாக. இன்று 100வர் கவியரங்கம் சன்மார்க்க சங்கத்தில் வெகு நேர்த்தியாக வாடாத வண்ண மலராய் வற்றாத ஜீவ ஊற்றாய் எங்கள் நெஞ்சமதில் பொன் மலராய் புகழ் மணியாய் நிலைப்பவரே நும் புகழ் வளர்க. தமிழ் கல்லூரியில் பேராசானாய் முதல்வராய் செயலாளராய் பணியாற்றி மேன் மக்களை நாட்டுக்கு தந்தவரே 4000 புலவர் பெருமக்களை உருவாக்கி அறிவார்ந்த சமுதாயம் மலர துணை நின்றவரே நாட்டில் முதன்முதலாய் தமிழில் குடமுழக்கு செய்து அன்னை தமிழுக்கு அளவில்லா அழிவில்லா புகழ் சேர்த்த பெருமானே 5000த்திற்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் லட்சோப லட்சம் தமிழ் உள்ளங்களை மகிழ்வித்த மாசில்லா தமிழே நீ வாழி. சிறுதுளி அமைப்பின் வழி நொய்யல் நதியை புனரமைக்க துணைந்த பெருமானே அன்பின் வணக்கங்களை 100ஆம் ஆண்டிலே மலைவாழ் மக்கள் கல்வியில் சிறந்திட ஆக்கமும் ஊக்கமும் ஆடை குடையும் அன்னதானமும் அளித்து மகிழ்ந்தவரே உணவு சிறக்க அதன் வழி உலகம் உயர தென் கைலாயத்தில் மழை வேண்டி யாகம் செய்து சிறந்து நின்றவரே உழவர்களுக்கு பொங்கல் திருநாளில் பரிசு கொடுத்து மகிழ்ந்தவரே சாந்தலிங்கர் குருதி கொடை அமைப்பின் வழி நின்று பல்லுயிர் காத்த பெருமானே உலக நாடெல்லாம் ஊப்புடன் சென்று அருளுரையாற்றி தமிழும் சைவமும் பெரும் பேறு பெற்றிட துணை நின்றவரே சேக்கிழார் ஆய்வு மையம் தொடங்கி பெரிய புராணத்திற்கு பெருமுகழ் சேர்த்தவரே பேரூர் தமிழ் மன்றம் தொல்காப்பிய பேரவை அமைத்து சிறந்தவரே இல்ல விழாக்களில் தமிழ் மனம் வீச செய்தவரே உங்கள் வழி நின்று தமிழ் காத்து புகழ் சேர்க்க உறுதியேற்போம் இத்திருநாளில் என்று கூறி வாழ்க தமிழ் வளர்க செய்வ நெஞ்சரி. இவன் வைகறை கவிமன்றம் சண்முகம். தலைவி தலைவிக்கு கோடல் தாய்போல் தளரி தமிழி கோடல் ஆய்வினை கிளர்த்திக்கும் உரிதென மொழிவ. தாய்போல் தளரி தமிழிக்கு குடல் ஆய்வினை கிளர்த்திக்கும் உரிதென மொழிவ. கவோடு மயங்கிய கலை யானை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா,
தாயை போல் திட்டி அடித்து இடித்துரைத்து பின்பு கல்வி கொண்டு அரவணைப்பால் மனைவி. அதாவது இது எதுக்கு நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணவனும் மனைவியும் சண்டையிட்டுக் கொள்வாங்க. அந்த மனைவி வந்து ஒரு சமயத்துல கணவன் அடித்து போடுவாங்க அப்படின்றத தொல்காப்பியர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நாங்கள் படிக்கும்போது கொஞ்சம் இப்போ படங்களில் பார்க்குறோம், பட்டிமன்றங்களில் பேசும்போது எனக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா பட்டிமன்றத்தில் போய் எப்போ பார்த்தாலும் பொண்டாடி அடிக்கிறா அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாங்களேன்னு பார்த்து திருக்குறள்லேயும் வரும், இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த செயலை படிக்கும்போது எனக்கு தோணுச்சுங்க. ஆனால் இதுக்கு அடுத்த செயல் ஒரு வழக்கம் கொடுத்துருக்காரு, உண்மையிலே மிக அருமையாக இருக்கும். அவன் சோர்வு காத்தல் கடன். அவன் சோர்வு காத்தல் கடன். அதாவது அவன் எப்ப சோர்ந்து போய் குடும்ப சுமையை தாங்க முடியாம இருப்பானோ அப்ப அவனுடைய கடனாம இருக்கும். சோர்வு காத்தல் கடன் எனப்படுதல். மகன் தாய் உயர்வும் தன் உயர்வும் செல்வன் பனிமொழி இயல்பான அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருங்க. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன சொல்றீங்கன்னா, தலைவன் சோர்வு போக்கி காத்தல் தலைவனின் கடமை. ஆதலால் மகன் உயர்வை தாய் விரும்புவது போல கணவனையும் சில நேரங்கள்ல திட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து அவங்க திட்டுறாங்க பேசுறாங்கன்றத அந்த இடத்துல ஒரு மிக அருமையாக பதிவு பண்ணியிருக்காரு நினைக்கிறப்போ, 5000 ஆண்டுகளுக்கு முன்னும் மனைவியாகப்பட்டவர்கள் கணவனை வந்து ஒரு கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உரிமையை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஒழிய அது ஒரு தவறு இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்த ஒரு கவிதை மட்டும் சொல்லிடுங்க. இயற்கை மேடை. புவி நமக்கு தந்த மேடை, நாம் விளையாடும் இயற்கை. அழகின் உச்சம், அழிவின் சொச்சம், பிறப்பும் இறப்பும் இயற்கை, இன்பம் துன்பம் இயற்கை. ஒளியில் இருள், இருளில் ஒளியில் இயற்கையில் உண்டு. பகல் பார்த்து ரசித்து வாழ்ந்திடவே, இரவு ஆழ்ந்து உறங்கிடவே புவி நமக்கு தந்த மேடை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எனும் 5 இதனை இல்லாது செய்திடுமோ இல்லை காத்து தந்திடுமோ இந்த மனிதனின் 6ஆம் அறிவு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பழமை சொல்வழக்கம், ஒரு மரமாவது நடுவோம், இது நம் புவியை இயக்கும். உரிமை கொள்வோம் இன்றே, ஆற்று நீரை அசுத்தம் செய்யோம், வனமதனை வீடு செய்யோம், மகிழ்வதரும் மலைகளை உரிமை செய்யோம், நீருடன் நீர்நிலைகளை மாசு செய்யோம், பாலை நிலந்தனை அழகு செய்வோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்போம், தூய்மை காற்றை சுவாசிப்போம், நெகிழி பெய்தனை தவிர்ப்போம், இயற்கையை நேசிப்போம், இழந்ததை மீட்போம், வேண்டியதை விதைப்போம், மண் வாசம் அதை நேசிப்போம். நன்றி. வாய்ப்பு கொடுத்த தொல்காப்பிய பேரவை அவர்களும்